சப்பாத்தி பூரிக்கு இதை விட பெஸ்ட் சைட் டிஷ் இருக்கவே முடியாது. கொண்டைக்கடலை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்துக்கோங்க, அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். குக்கர் மூடி 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல கம்மன்னு சூப்பரான கொண்டைக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.